ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணியும் இந்த கல்யாணத்துலலாம் வைப்பாங்கள்ல பன்னீர் 65 அதுதான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணதை போட்டுக்கோங்க. அது நல்லா ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நம்ம வந்து இந்த டோஃபோ தான் நான் வாங்கியிருக்கேன் பன்னீருக்கு பதிலாக. இது வந்து அத்தை எங்கள் வீட்டில் வந்து பன்னீர் வந்து சாப்பிட மாட்டாங்க, பால்லேருந்து செய்கிறதுனால. இது வந்து அந்த சோயா இதுலேருந்து தானே செய்கிறாங்க, அதனால் வந்து இது வாங்கினேன். சரி இதையாவது சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ தான் நானே இதை ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். அதனால் இதை என்ன பண்ணலான்னா, நம்ம கட் பண்ணிவிட்டு க்யூப்ஸாகவே கொடுத்துட்டாங்க அங்கேயே அவங்களே. நம்ம வந்து அதை கட் பண்ண தேவையில்லை. இதை எடுத்துட்டு பிரித்து மட்டும் விட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நைட்டு வச்சிங்கன்னா காலையில் கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரிங்க. இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்தமாதிரி க்யூப்ஸாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நல்லா பிரிச்சுட்டு இதுக்கு வந்து மசாலா தடவி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அது வரைக்கும் நமக்கு வெங்காயம் வந்து வதங்கும். இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு அரை மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே நான் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருக்கேன். 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, இதுதான் நான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா சேர்த்துலாம். இதில் வந்து என்ன பண்ணோன்னா சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் விட்டுருக்கேன். 65க்கு நம்ம என்னெல்லாம் போடுவோமோ அது எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, லெமன், இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இதை நீங்கள் வந்து நான் செய்கிற மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா 65 போட்டு எடுப்போம்ல எண்ணெயில், இதை மட்டும் தனியாக அந்த மாதிரியும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே செஞ்சேன். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு நல்லா பெரட்டிக்கலாம். ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து பெரட்டாதீங்க. இது வந்து கொஞ்சம் தூளாக ஆகிற மாதிரி ஆகிடும். சும்மா லைட்டாக அந்த மாதிரி பட்டும் படாமல் அந்த மாதிரி பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதை நம்ம அதுக்குள்ளே வந்து வெஜிடபிள் பிரியாணியை முழுசாக செஞ்சுட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலான்னா, இது நல்லா பார்த்திங்களா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து பிரியாணிக்கும் சரி பிரிஞ்சிக்கும் சரி நீங்கள் வந்து தக்காளியை முன்னாடியே போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா, நீங்கள் கல்யாணத்துலலாம் சாப்பிடுவீங்களா, ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதெல்லாமே வதங்கி வரப்போ காய்கறி நான் வந்து கேரட்டு, பீன்ஸ் இல்லை உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், இந்த பட்டர் பீன்ஸை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதனால் வந்து அது ஊற வச்சு தான் அதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதங்கி வந்த அப்புறமா இதுலேருந்து தண்ணி விடாது. இது நல்லா அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்கன்னு சொன்ன முன்னாடியே. இது கொஞ்சம் வதங்கி வர்றப்போ இப்போ வந்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு இப்போ உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும் கொஞ்சம் நேரத்தில். அப்புறமா தனி மிளகாத்தூள் மட்டும் தாங்க போடணும். பிரிஞ்சி பிரியாணி எதுவாக இருந்தாலுமே தனி மிளகாத்தூள் மட்டும் போடுங்க. வேறு மசாலா எதுவுமே தேவையில்லை. இப்போது தயிரும் லெமனும் புழிஞ்சு விட்டுட்டு கலரி விட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் மேலே வரும் இல்லையா, எல்லாமே சேர்ந்து. அப்போ வந்து நீங்கள் தண்ணி அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கொதித்து வரும்போது அரிசி எடுத்து போட்டுருங்க. பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு 2 விசில் பக்கம் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அது அங்கே ஓரமாக இருக்கட்டும் விசிலில். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, டூத் பிக் இருக்குது பார்த்தீங்களா, குடமிளகா வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அதேமாரி வெங்காயத்தையுமே கட் பண்ணிக்கிட்டேன். குடமிளகாவை இந்த மாதிரி க்யூப்ஸில் ஃபஸ்ட்டு குடமிளகா போட்டுக்கோங்க. டூத் பிக்கில் ஃபஸ்ட்டு குடமிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டோஃபோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இது பன்னீர்லேயும் செய்யலாம், ரெண்டுத்துலேயுமே செய்யலாம். நான் வந்து இது வாங்கினேன். இப்போ வந்து அப்படியே போட்டு பொரித்து எடுத்துடுங்க. இந்த டூத் பிக் வந்து ஒரு பாக்ஸே 30 ருபீஸ் தான் வரும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கும் அதில். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்கல்ல. அதனால தான் கல்யாணத்துலலாம் வைப்பாங்கல்ல, அப்போ வந்து இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க, இதெல்லாம் இன்னும் பெரிய விஷயம் மாதிரி நமக்கு தோணும். ஆனால் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம செஞ்சோன்னா அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்தமாரி ஒரு முறை வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது செஞ்சாச்சா, இப்போ வந்து நம்ம பிரிஞ்சி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
விசில் 2 விசில் தூக்கி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸு. புதுசா ஏதாவது பாத்திரம், ஏதாவது வாங்குறீங்க, அந்தமாரி ஸ்டிக்கர் வந்து கைய வச்சு பிரிக்காம, இந்தமாரி சூடா இருக்கும்போது பிரிச்சிங்கன்னா, ஈஸியா வந்துடும். இல்லன்னா ஒரு தட்டே கூட புதுசு வாங்குறீங்கன்னா, சூடு காட்டிட்டு பிரிச்சிங்கன்னா, அதில இருக்கிற லேபிள் வந்துடும். இல்லன்னா அசிங்கமா இருக்கும். நம்மளா கைய வச்சு தானா பிரிச்சா. பாருங்க, உதிரி உதிரியா சூப்பரா அடி பிடிக்காம வந்திருக்கு. 1க்கு 1 அளவு. இதுதான் தண்ணியோட அளவு. டபரால செஞ்சாலும் அதுதான், குக்கர்ல செஞ்சாலுமே அந்த தண்ணி அளவு தான். டபரால செஞ்சா தம் போடணும். இதில வந்து தம் போட தேவையில்ல. நான் ஸ்பீட்ல தான் வச்சேன், சிம்மில வைக்கல. குக்கர் மூடிட்டு ஸ்பீட்லேயே வச்சு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் நீங்க எடுத்து விடணும். குக்கர்லேருந்து விசில் எடுத்த உடனே. இல்லன்னா கீழ வந்து அப்படியே வந்து கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடும். சாப்பிடும்போது மசாலாலாம் இறங்காம நல்லா இருக்காது. கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை இந்த மாரி செஞ்சு பாருங்க. நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பிரியாணி ப்ளஸ் வந்து இந்த பன்னீர் இது. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாமா? நல்லா அடியிலருந்து விட்டு எடுக்கணும். மேலோட்டமா எடுக்காதீங்க. சாப்பாடும் உடையக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி விட்டு எடுங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸு. Plating ready.